கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவிடம் 4,30,00,000 ரூபாய் மோசடி செய்த அவரது சகோதரனை மும்பை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சகோதரனை நம்பி முதலீடு செய்த ஹர்திக் பாண்டியாவிற்கு அவரது தம்பியே துரோகம் செய்தது எப்படி? இந்த நகைச்சுவை காட்சியில் நடிகர் செந்தில் சைடில் கயிறு கட்டி இளநீரை திருடும் காட்சிகளை போல் ஒரு வேலையை தான் ஹர்திக் பாண்டியாவின் சகோதரர் வைபவ் பாண்டியா அரங்கேற்றி இருக்கிறார். சகோதரர்கள் சேர்ந்து தொடங்கிய தொழிலை கவனித்து வந்த வைபவ் அதற்கு போட்டியாக சைடு பிசினஸ் ஒன்றை தொடங்கி பணத்தை உருவிய சம்பவம் தான் அவரை கைது செய்ய வைத்துள்ளது. நோகாமல் உட்கார்ந்த இடத்தில் வைபவ் பாண்டியா மோசடியை அரங்கேற்றியது எப்படி? நடப்பு IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஹர்திக் பாண்டியாவும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக குர்னால் பாண்டியாவும் விளையாடி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது ஹர்திக் பாண்டியாவின் ஸ்டெப் சகோதரர் வைபவ் பாண்டியா தொடர்பான ஒரு செய்தி வைரலாகி உள்ளது. ஹர்திக் பாண்டியா மற்றும் குர்னால் பாண்டியாவின் சித்தி பையன்தான் இந்த வைபவ் பாண்டியா. சகோதரர்கள் மூவரும் இணைந்து தனியாக தொழில் ஒன்றை தொடங்கியுள்ளனர். அதில்தான் தற்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பாலிமர் என்ற நிறுவனத்தை இவர்கள் தொடங்கினர். இதில் ஹர்திக் பாண்டியா 40% முதலீடும் குர்னால் பாண்டியா 40% முதலீடும் செய்துள்ளனர். இவர்களின் சித்தி பையன் வைபவ் பாண்டியாவும் 20% முதலீடு செய்துள்ளார். ஹர்திக்கும் குர்னாலும் கிரிக்கெட்டில் பிஸியாக இருப்பதால் இந்த நிறுவனத்தை வைபவ் பாண்டியா தான் பொறுப்பேற்று கவனித்து வருகிறார். இந்நிலையில் வைபவ் 4,30,00,000 ரூபாயை கையாடல் செய்துவிட்டதாக ஹர்திக் குர்னால் இருவரும் மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வைபவ் பாண்டியாவை தற்போது மும்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பணத்தை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் கையாடல் செய்த பணத்தில் இதுபோல மற்றொரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் வைபவ். பாலிமர் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை முழுவதுமாக ஈர்த்து தனது ரகசிய நிறுவனத்திற்கு பயன்படுத்தி கொண்டதும் தெரிய வந்துள்ளது. இதனால் பாலிமர் நிறுவனத்திற்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நிறுவனத்தில் கையாடலில் ஈடுபட்டது, ஒப்பந்த விதிமுறைகளை மீறி மற்றொரு நிறுவனத்தை தொடங்கியது, தங்களது நிறுவனத்திற்கு தெரிந்தே பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தியது என்பன போன்ற காரணங்களால் நஷ்ட ஈடு கேட்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக விசாரித்த போது உங்கள் மீது அவதூறு பரப்புவேன் என பாண்டியா சகோதரர்களை வைபவ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் புகாரின் அடிப்படையில் அவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். பாண்டியா சகோதரர்கள் ஏழ்மையான குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவர்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு ஹர்திக் பாண்டியாவும் 2016ஆம் ஆண்டு குர்னால் பாண்டியாவும் மும்பை இந்தியன்ஸ் அணி மூலம் அடுத்தடுத்த IPL தொடரில் அறிமுகமாகினர்.